நம்ம நேற்று நைட்டே நம்ம வந்துட்டு கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு ரைஸு சின்ன தால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு ஊற போடணும். நான் ஒரு சின்ன கிளாஸ் அளவுக்கு போட்டிருக்கேன். ஊற போட்டுட்டு அதில் கொஞ்சம் இப்போ அரைச்சிக்கிறதுக்கு சீரகம். இப்போ நான் சன்னா தாலும் கொஞ்சம் ரைஸ் போட்டு தோசை சுட்டால் கொஞ்சம் ஹார்டாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. பசங்க சாப்பிட்றதுக்கு இது பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் சொரக்காய் கட் பண்ணிக்கிட்டு பீல் பண்ணிவிட்டு அதில் சீடு இருந்தால் அதை எடுத்து வெளியே போட்டுட்டு, இல்லை நல்லா எலசாக சின்னதாக இருக்குது அப்படின்னா அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு சின்ன பச்சை மிளகாய் இல்லை போட்டால் போடலாம். ஏன்னா இது 1 இயர் பேபிலேருந்து நம்ம சாப்பிட கொடுக்கலாம் பசங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு கல்லுப்பு போட்டு அரைச்சிட்டேன். இந்த ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் வரும். ஒரு மாதிரி மாவும் இல்லாமல் ஒரு மாதிரி இதாக இருக்கும். கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு, கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக நான் அதில் காட்டியிருப்பேன் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா தோசை தவா வச்சுக்கிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தோசை சுடுங்க. 2 பக்கமும் தோசை நல்லா சுடணும். நல்லா ஏன்னா அது வந்து சன்னா தால் வேகணும் இல்லைங்களா. 2 பக்கமும் நல்லா தோசை சுட்டுச்சுன்னா சாஃப்டாகவே இருக்கும் தோசை. அண்ட் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்கும். பசங்களுக்கு சாப்பிட்றதுலேருந்து பெரியவங்கலேருந்து வயசானவங்கலேருந்து எல்லாருக்கும் ஹெல்த்தி தோசை. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரேடிஷ் சட்னி, முள்ளங்கி சட்னி பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால எண்ணெய் போட்டு தேய்ச்சதுனால அது சரியாக இதாகலை. பட் நல்ல தோசை வரும். பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.